இங்கிலீஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் இப்படிலாம் சொல்லப்படுதாங்க. இதில் மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது பெரும்பாலும் ருக், யஜுர், சாமம், அதர்வனம் 4 வேதங்களுக்கு. அந்த 4 வேதங்களில் அதர்வன வேதத்தில் சொல்லக்கூடியதான் இந்த மாந்திரீகம். ஜோதிடமும் அதுதான் வருது. ஜோதிடம், மாந்திரிகம் இரண்டு ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது தான். சும்மா மாந்திரிகம் பண்ணுறவங்களாமே ஏதோ ஒரு கற்றுக்கிட்டு மாந்திரிகம் பண்ணுறாங்களா? ஜோதிடம் தெரிந்து மாந்திரிகம் செய்தால் இன்னும் விசேஷம் அதிகம். எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதில் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? நல்லது தான் செய்யணும்னுவாங்க, கெட்டது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் விரும்பி செய்யும்போது அப்போது நம்ம வாழ்க்கையில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, நன்மை தீமை, இரவும் பகல் எல்லாமே கலந்தானே வருது. அப்போது நல்ல சக்தி தீய சக்தி இருக்க தானே செய்யுது. அப்போது இந்த நேரத்தில் இவன் தீய சக்தியில் கஷ்டப்படணும், அவதி பண்ணணுன்ற தலையெழுத்து இருந்தா அது இந்த மாதிரி போய் மந்திரவாயிட்ட போய் அவங்க செஞ்சு அவருக்கு அந்த தீய சக்தியை உண்டு பண்ணுவாங்க. அது உண்மைதானே? இதை எப்படி நம்ம முழுசாக தவிர்க்க முடியும்? முடியாது. அப்போ அந்த மாந்திரிகத்தை தேடி போகிறவங்க, போட்டி பொறாமை உள்ளவங்க, நய வஞ்சகம் என்ன உள்ளவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்க தான் போவாங்க. வேற யாரும் போக மாட்டாங்க. கெட்டது நினைக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. நல்லது நினைக்கிறவங்க போக மாட்டாங்க. நல்லது நினைக்கிறவங்க கோயில் குளம் போவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க, இறைசக்தியை வணங்குவாங்க, ஹோம பூஜைகள் செய்து நல்ல நற்காரியங்களுக்கு ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி செய்வாங்க. ஒருத்தவங்களை அழிக்கணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றவங்க தான் மாந்திரிகத்தை தேடி போவாங்க. அப்போது சமீப காலம் பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தில் நிறைய தவறான விஷயங்கள் நடந்துட்டு வருது. எல்லாத்தையுமே மாந்திரிகன்ற முறையில் இப்போ வந்து பேசப்படுது. இப்போ இந்த விளம்பரம் மிகமாக மாறிட்டனால நிறைய மாந்திரிகத்தில் அந்த காலத்தில் காளி வச்சு தான் மாந்திரிகம் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குட்டி சாத்தா, விஷ்ணு மாயா, ஜின்னு, யட்சினி, அந்த தேவதை இந்த தேவதை இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ மாந்திரிகம் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நன்மைக்கு மட்டும் தான் பயன்படணும். அதுதான் சத்தியவாக்கு வாங்கி தான் அந்த காலத்தில் மாந்திரிகம் சொல்லி தருவாங்க. என்னுடைய தந்தையாரும் அதில் பிரசித்தி பெற்று விளங்கினார். கேரளா நாட்டுக்கு சென்று அங்கே கற்று வந்து எல்லாம் பண்ணார். நான் அதை மட்டும் நான் எடுத்துக்கல. ஆனால் அதை கற்றுக்கிட்டேன், அதை மட்டும் எடுத்துக்கல. நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். அந்த மாந்திரிகத்தில் போய் மாட்டிக்கிட்டு தீயில் வெந்தவங்களுக்கு நான் விலைக்கு விடுவேன், கட்டு இருந்தால் அவுத்து விடுவேன், அவங்கள காப்பாற்றி விடுவேன். ஏவல், பில்லி, சூனியம் இதில் எத்தில் மாற்றின்னு வந்தாலும் அவங்கள நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் யார் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னா செய்ய மாட்டேன். இதுதான் உண்மையான மாந்திரிகவாதிக்கு அழகு. ஆனால் செய்பவர்கள் செய்யட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். தெய்வசக்தி இருக்குது, நம்மளுக்கு பலம் இருக்குது, எல்லாமே செய்யப்படும். அப்போது மாந்திரிகத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் உடனே ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறல, இந்த மாதிரிலாம் முக்கியமான விஷயங்களுக்கு மாந்திரிகத்தை தேடி போகிறாங்க. அது தவறு. அவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல என்ன கேட்டால் 3 மெத்தடாக சொல்கிறேன். முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், அதுதான் முக்கியம். மருத்துவத்துறையால் முடியலைனா தான் அடுத்தது கோவில், குளம், வேண்டுதல், பிரார்த்தனை, நல்ல ஜோதிடரை பார்க்கணும், நல்ல அருள்வாக்கு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி தான் இதை செய்யணும். ஒரு சிலர் மாந்திரிகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, செய்கிறவங்க. அதுக்காக தான் அதை சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த நல்லவர்கள் செய்யவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் தான் அவங்ககிட்ட போகணும். கடைசியாக தான் தன்னத்தனும் பிரயத்தனும் தெய்வத்தனும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். எடுத்தோன்னா ஆரம்பத்தில் இப்போ மாந்திக்கிட்ட போயிட்டு தவறான பாதை காட்டி, அது இல்லாமல் இந்த கெட்டவங்ககிட்ட போயிடுவாங்க. கெட்டது மட்டும்தான் செய்வாங்க. அவங்ககிட்ட போய் இது சமீப காலமாக இப்போ நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, பெண்கள் ஏற்பட்டிருக்கு, நரபலி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நடந்து கேட்டிருக்கு, கண்ணில் பார்த்துருக்கோம், அனுபவப்பட்டிருக்கோம், ஆராய்ச்சி ஒன்று கேட்டிருக்கோம். இதெல்லாம் தவறான விஷயம். நரபலி கொடுக்கறதெல்லாம் தவறான விஷயம். அதற்கு பதிலாக கொடுக்கலாம். பலி கொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை கொடுக்கலாம். நரபலி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சமமான பலியும் இருக்குது, அதை கொடுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் மனிதன் வெட்டி கொள்வது, மனிதன் மேன்மை கொள்வது எல்லாமே கலியுகம் முடியக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நீங்களே கலியுகத்தை முடித்து விடாது. அதனால் அது முடியும் போது முடியட்டும்.
அதனால மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்கணும். உடனே எடுத்தோன்னே மாந்திரிகத்துக்கு போகக்கூடாது. நான் சொன்ன முறைப்படி போக வேண்டும். அப்போ தான் நீங்கள் சரியான முறையில் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, நிதானமாக பண்ணுங்க. எது இருந்தாலும் நல்லது நடக்கும். இறை சிந்தனையோடு இருங்க. உங்கள் குலதெய்வ இஷ்டத்தை வேண்டிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வழி கிடைக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லி இது மாதிரி போகிறது தவறு. தவறு செய்பவர்களுக்கும் அதனுடைய பணிவான வேண்டுகோள் என்ன, நல்லது மட்டும் பண்ணுங்க. நீங்கள் கெட்டது பண்ணால் உங்களுக்கு தான் திரும்பி வரும், அது உங்களுக்கே தெரியும். அதனால் நின்று நிதானித்து எது நல்லது எது கெட்டதுன்னு செஞ்சு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நலமும் பெற்று இதை கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.